ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் போதும் நம்மளுடைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும். இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரைடு ரோஸ்மெரி லீவ்ஸ். ஸோ ரோஸ்மெரி லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஒரு சூப்பரான மெடிசன். ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து நம்ம வாட்டராக எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து நம்மளுடைய ஹேர் டென்சிட்டி, அதாவது நம்மளோட ஹேர் வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் ரோஸ்மெரி வாட்டர் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ரோஸ்மெரி லீவ்ஸ் போட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பாயில் பண்ண வைக்கணும். அண்ட் இது கூடவே வந்து மெயினானது வந்து கரி லீவ்ஸ். ஸோ கரி லீவ்ஸ் நம்மளோட முடியை இயற்கையாகவே ரொம்ப ரொம்ப கருமையாக வளர வைக்கும். முடியை வந்து வேர்க்கால்லேருந்தே நமக்கு வந்து கொட்ட விடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு கரி லீவ்ஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாமே நல்லா பாயில் ஆகுது. ஸோ நல்லா கொதிக்குது, கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா கூல் டவுன் ஆகட்டும். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த வாட்டரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வாட்டரில் இருந்து தான் நம்ம மெயினான ஒரு விஷயமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் எப்போ ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு, அதாவது இந்த வாட்டர் வந்து எனக்கு நைட்டு தேவை. ஸோ அதுக்காக தான் நான் நைட்டே வந்து இதை பாயில் பண்ணி கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓவர் நைட் வந்து ஃபெனுக்ரிக்கும் அண்ட் கருஞ்சீரகத்தையும் நான் வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ நார்மலான வாட்டரில் நான் ஊற வைக்காமல் இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் வாட்டரில் தான் நான் வந்து இதை வந்து சோக் பண்ண வைக்க போகிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு. இப்போ இதில் வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நைட்டு நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ வெந்தயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கருஞ்சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து எடுத்திருக்கேன். வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடியை வந்து நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதை சரிப்படுத்தி கொடுக்கும். மெயினாக வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். கருஞ்சீரகம் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இளநரையை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் கருஞ்சீரகம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி இருக்கு. ஸோ இது கூடவே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வாட்டர் இருந்துச்சு, நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த வாட்டரோடவே சேர்த்து நான் இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் சாஃப்ட் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் வந்து ஆம்லா. ஸோ ஆம்லா தான் எடுத்திருக்கேன். 2 ஆம்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையுமே அது கூட போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ரோஸ்மெரி வாட்டரையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் நம்மளோட முடியோட அடர்த்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் ஜடாமன்சி பவுடர். ஸோ ஜடாமன்சியை பார்த்தாலே தெரியும், அதோட வேர் வந்து நல்லா பிணைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட முடியோடைய டென்சிட்டியும் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹேரை வந்து நல்லா வால்யூமைஸ்டாக காட்டும். ஸோ நமக்கு வந்து இயற்கையாகவே நம்மளோட முடியில வந்து நல்ல ஒரு அடர்த்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இருந்த எல்லா வாட்டரும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சாலிடாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் மீடியமாக நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஃபைனலாக இது கூட ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூல்ஸ் எதுக்கு எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனி லுக் கொடுக்கறதுக்கு விட்டமின் இ கேப்சூல்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் இன் ஒன் ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஹேர் ஃபால்க்கு, உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு, உங்களுடைய ஹேர் டென்சிட்டிக்கு, உங்களுடைய டேண்ட்ரஃப்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கை நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.